அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி கோரிக்கையை ஏற்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இடி விசாரணையை தள்ளி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்ததை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜி கோரிக்கையை ஏற்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இடி விசாரணையை தள்ளி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்ததை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? பணம் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கினுடைய விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறையினுடைய வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நேற்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவை அவசர வழக்காக இன்றைய தினமே விசாரிக்க வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் எஸ் பிரபாகரன் நீதிபதிகள் MS ரமேஷ் சுந்தர்மோகன் அமர்வில் முறையிட்டார். ஆனால் நீதிபதிகள் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்து வழக்கமான பட்டியலிடப்படும் என கூறி அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்தவரைக்கும் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்காவிட்டால் இன்றைய தினமே குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுவிடும். எனவே அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். ஆனால் நீதிபதிகள் வழக்கமான பட்டியலிலேயே விசாரிக்கப்படும் என கூறி அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு தெரிவித்து விட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.